திருப்பரங்குன்றம் கோயில் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். அதோட மலை அழகே நந்தி அப்படியே உட்காந்த மாதிரி அழகாக இருக்கும். அது கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம். ஆறுபடை வீட்டில் முதல் வீடு நம்ம திருப்பரங்குன்றம். அவ்வளோ அருமையாக இருக்குது. முன்னாடி அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா முருகா உள்ளே பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது. கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ரொம்ப அதிகமான கூட்டம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பார்த்தலாம். மதுரைக்கு போனால் கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் பார்க்காம வராதிங்க. கோயிலுக்குள்ளேயே கடைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அருமையாக இருக்குது. உள்ளே நெடுக போகும்போது கலைநயமிக்க தூண்கள் எல்லாமே இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த தூண்லேயே பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க. விநாயகர், முருகர் எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம போனோம். ஒரு 1/2 அன் ஹவரில் சாமி பார்த்துட்டோம். கொஞ்சமாக தான் கூட்டமாக இருந்துச்சு. அந்த இதில் என்ன ஸ்பெஷலுன்னா, முருகர் தெய்வானை வள்ளியோடு இங்கே இருக்கார். இந்த மலையில் பார்த்திங்கன்னா மலையிலேயே குடஞ்சி முருகனை செஞ்சுருக்காங்க. அதை நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதை நேரில் போனால் மட்டும்தான். ஒரு நந்தி, மிகப்பெரிய நந்தி, அவ்வளோ அருமையாக இருந்தது. பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வாராகி அம்மன் சிலை இருக்குது. எல்லாத்துக்கும் நேர்த்தியாக பண்ண வேண்டிய நைவேத்தியங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி தூண்கள் இருக்குது. சின்ன கோயிலாக இருந்தாலும் ஒரு ரொம்ப நேரம் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான முருகன் திருத்தலம். கண்டிப்பாக மதுரைக்கு போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அன்புடன் உங்கள் பசுமையானது.